உப்பு வாங்கி வறுத்து இப்படி ஜாடியில் போட்டு பயன்படுத்தினா உப்பு காலியாகிற வரைக்கும் கடைசி வரை இப்படி தண்ணி கோர்க்காமல் இருக்கும். கடையில் வாங்கின உடனே அப்படியே ஜாடியில் போட்டு வச்சா தண்ணி கோர்த்துக்கிட்டு இருக்கும். அதனால் உப்பு எப்பயுமே வறுத்து பயன்படுத்தணும். நான் இன்றைக்கி மண்சட்டியில் வறுக்க போகிறேன். மண்சட்டி பழசாயிட்டதுனால அதில் உப்பு வறுக்க பயன்படுத்துகிறேன். நீங்கள் எந்த சட்டியிலனாலும் வறுத்துக்கிடலாம். கடாயில் கல் உப்பு போட்டு வறுக்கும்போது அதில் உள்ள தண்ணி சத்து வத்துற வரைக்கும் வறுக்கணும். அப்படி வறுக்கும்போது கருகவும் விட்டுறக்கூடாது. கருக விடாமல் உப்பு வறுபட்டுருச்சான்னு எப்படி பார்க்கணும்னா, உப்பு வறுக்கும்போது அதில் உள்ள தண்ணி சத்து வற்றும்போது சொட சொடன்னு ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். வறுக்க வறுக்க அந்த சத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய துவங்கும். அந்த நேரத்தை கவனித்து அடுப்பை அணைச்சிட்டு வறுத்த உப்பை ஒரு பாத்திரத்தில் போட்டு ஆற வச்சுட்டு அப்புறம் சாடியில் எடுத்து வச்சிட்டோம்னா, இப்படி வறுத்து வச்ச உப்பை நம்ம தினமும் சமையலுக்கு எடுத்து பயன்படுத்தும் போது ஜாடியில் உப்பு காலியாகிற வரைக்கும் தண்ணி கோர்க்காமல் இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் உறவினர் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.